பிங்கிற வெர்டிசஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைகிறேன், ஏசிங்கிற சைடுக்கு ஏபிங்கிற ஆல்டிடியூட் வரைகிறேன். அதே மாதிரி சிங்கிற வெர்டிசஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடு ஏபிக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைகிறேன். இது மூணும் கன்கரண்டா தான் இருக்குங்கிறாங்க. கன்கரண்ட் மீன்ஸ் சேம் பிளேஸ், ஓ வழியா தான் செல்லுதுங்கணும். கட்டாயம் ஏடியும் பியும் சேம் பிளேஸ்ல போகுது. அப்ப கட்டாயம் சிஎஃப்பும் இதே வழியா தான் செல்லுதுன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதாவது ஆங்கிள் எஃப் 90 டிகிரின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரம் த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள்ல the perpendicular lines, perpendicular line otherwise called altitude lines, that is யார் altitude, AD ஒரு altitude, BE ஒரு altitude or meet at ஓங்கிற இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? தமிழ் மீடியம். முக்கோணம் ஏபிசியில் குத்துக்கோடுகள்னாலும் ஒண்ணுதான், செங்குத்து கோடுகள் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஏடியும் பியும் ஓவில் சந்திக்கின்றன. ஓகேங்களா? சரிடா தம்பி. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஓ ஈஸியா ஆர்ஜின், ஓங்கிறது என்னது ஆர்ஜினா வச்சுக்கிறேன். ஓங்கிறது என்ன வச்சுக்கிறேன் ஆர்ஜினா நானே வச்சுக்கிறேன். O is a origin. The position vector of the point, the position vector of the point. இந்த ABC point இருக்குதுல்ல, ABC point புள்ளிகள், இதனுடைய position vector already we learned the position vector topic in 11th standard. ஏங்கிற புள்ளியோட position vector OA vector. அப்போ OA vector. Bங்கிற புள்ளியோட position vector OB vector B vector. இந்த Cங்கிற புள்ளியோட position vector OC vector is equal to small c vector. ஓகேங்களா? தமிழ் மீடியம். ஓவை ஆதி என எடுத்துக்கொள்க. இந்த ஓங்கிற பாயிண்ட் ஆதி ஆர்ஜின் அப்படின்னு நம்ம எடுத்துக்குங்கிறாங்க. அப்புறம் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி ஆகிய புள்ளிகளின் நிலை வெக்டர்கள் முறையே OA vector is equal to A vector, OB vector is equal to B vector, OC vector is equal to C vector. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா தம்பி? என்ன நிரூபிக்கணும்? to prove, நிரூபிக்க வேண்டியது CF perpendicular AB. என்னது பாருங்க, CF perpendicular AB. இந்த CFங்கிற குத்துக்கோடு, C ல இருந்து வரையக்கூடிய குத்துக்கோடு ஏபிக்கு செங்குத்தா தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுவும் ஓ வழியா தான் செல்லுது அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? CF செங்குத்து AB பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? CF அப்ப CFனாலும் ஒண்ணுதான், OC வெக்டர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்ப OC வெக்டர் பர்பெண்டிகுலர் AB வெக்டர் அப்படின்னா மீனிங் என்னது? ஆங்கிள் Fல 90 டிகிரி இருக்குதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த ப்ரூஃப் பண்றதுக்கு ரெண்டு ஸ்டேஜா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது டயகிராம்ல பாருங்க. AD யாருக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது? BCக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் இது AD பர்பெண்டிகுலர் BC. ரெண்டாவது பாருங்க BE, ரெண்டாவது இது BEங்கிற ஆல்டிடியூடு யாருக்கு பர்பெண்டிகுலரா இருக்காங்கன்னா CAக்கு பர்பெண்டிகுலரா இருக்காங்க. CAக்கு பர்பெண்டிகுலரா இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துக்க போறேன். அப்படியே பாருங்க தம்பி. AD பர்பெண்டிகுலர் BC. இதுக்கு மீனிங் என்னது? இதுக்கெல்லாம் வெக்டர் போடக்கூடாது. அப்படியே பாருங்க AD அப்படின்னா AD அப்படிங்கிற லைன் செக்மெண்ட் வெக்டரா கன்வெர்ட் பண்ணும்போது OA வெக்டரா இருக்குது. சோ அப்ப OA வெக்டர் செங்குத்து OA வெக்டர் பர்பெண்டிகுலர் BC வெக்டர் லிசன் ப்ளீஸ். அப்ப எனி டூ வெக்டர் பர்பெண்டிகுலரா இருக்குதுன்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. பேசிக் கான்செப்ட். A வெக்டர் செங்குத்து B வெக்டர் எனில் A வெக்டர் பர்பெண்டிகுலர் B வெக்டர்னா A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி OA வெக்டர் செங்குத்து BC வெக்டர் அப்படின்னா OA வெக்டர் டாட் BC வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். சோ OA வெக்டருக்கு OA வெக்டர்னு வச்சுக்கிறேன். டாட் இந்த BC வெக்டர் இதனுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பொசிஷன் வெக்டர் ஆஃப் AB
vector is equal to OB vector minus OA vector. இது வந்து ஃபார்முலா தம்பி +1 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூசிங் திஸ் ஃபார்முலா BC vector is equal to நம்ம எப்படி எழுதலாம்? OC vector minus OB vector equal to 0. Listen, what is the formula? Position vector OA vector is equal to small a vector dot OC vector is equal to small c vector, OB vector is equal to small b vector equal to 0. இப்போ நான் என்ன பண்றேன்னா using mathematical knowledge dot product ஓகேங்களா, a vector dot c vector, a vector dot c vector minus a vector dot b vector equal to 0. This is called equation number 1. This is called equation number 1. ஓகேங்களா, அப்படியே பாருங்க தம்பி. ஓகே, இப்போ நான் ரெண்டாவது பாயிண்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது யார்? Bங்கிற ஆல்டிடியூட் CA க்கு பர்பெண்டிகுலரா இருக்காங்க. ஓகேங்களா, அப்ப BEங்கிற சைடு யாருக்கு பர்பெண்டிகுலரா இருக்காங்கன்னா CA க்கு பர்பெண்டிகுலரா இருக்காங்க. அப்ப அப்படியே படத்தை பாருங்க. BE வெக்டரா கன்வர்ட் பண்ணும்போது OB வெக்டரா கன்வர்ட் பண்ணும்போது BE OB வெக்டர். Listen please. அப்ப that is அதாவது OB vector perpendicular CA vector, அப்ப any two vector perpendicular இருக்குது அப்படின்னா its dot product is 0. அப்ப OB vector dot CA vector equal to 0. அப்ப listen please, OB vector dot CA vector, the position vector of CA vector is formula OA vector minus OC vector equal to 0. Now I will substitute the value of position vector. OB vector is small b vector dot OA vector is small a vector minus OC vector is small c vector equal to 0. Now I will take dot product. அப்ப b vector dot a vector minus b vector dot c vector equal to 0. This is called equation number 2. Now அப்படியே பாருங்க, அப்படியே பாத்துக்கங்க தம்பி. செகண்ட் இது ஓகேங்களா. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, now I will add equation 1 and 2. தேர்ட் இது equation 1ஐயும் equation 2ஐயும் நான் என்ன பண்ணேன்னா ஆட் பண்றேன். equation 1 என்ன தம்பி? a vector dot c vector minus a vector dot b vector equal to 0. இது equation number 1. equation number 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, b vector dot a vector minus b vector dot c vector equal to 0. இது equation 2. 1ஐயும் 2ஐயும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகாது. அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம். சோ இது ரெண்டையும் ஆட் பண்றேன். ஆட் பண்றேன். C a dot b, a vector dot b vector, b vector dot a vector. இதனுடைய சைன் பிளஸ். So listen please student, one basic formula is that a vector dot b vector is equal to b vector dot a vector. இது ரெண்டும் சேம் டாட் ப்ராடக்ட்ல 11th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம படிச்சிருக்கோம். இப்ப a dot b, b dot a equal, இதனுடைய சைன் மைனஸ், இதனுடைய சைன் பிளஸ். So cancel. So what are the remaining term? A vector dot c vector minus b vector dot c vector equal to 0. இது ரெண்டுல இருந்தும் நான் டேக் அவுட் தி காமன் c வெக்டரை நான் காமனா வெளியில எடுக்கிறேன். c வெக்டரை காமனா வெளியில எடுத்துக்கலாம் டாட். அப்ப a வெக்டர் மைனஸ் b வெக்டர் equal to 0.
அப்ப சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0. இதையே தம்பி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியும் நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இப்படி கூட எழுதலாம், ஈக்குவல் டு 0. ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல ஏ டாட் பி, பி டாட் ஏ ரெண்டுமே சேம். டாட் ப்ராடக்ட்ல எப்படி வேணாலும் மாத்தி எழுதிக்கலாம், இதுல எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம், போத் ஆர் சேம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட். இந்த சி வெக்டருக்கு சி வெக்டர், சி வெக்டருக்கு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. இந்த சி வெக்டரை நான் எப்படி எழுதுறேன்னா ஓ சி வெக்டர் டாட் இந்த ஏ வெக்டரை ஓ ஏ வெக்டர் மைனஸ் இந்த பி வெக்டரை ஓ பி வெக்டர் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0. லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட். ஓ சி வெக்டர் டாட் டாட் ஓஏ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் பிஏ வெக்டர்னு எழுதலாம், பிஏ வெக்டர்னு எழுதலாம், ஈக்குவல் டு 0. பொசிஷன் வெக்டர் ஆஃப் பிஏ வெக்டர் இஸ், பொசிஷன் வெக்டர் ஆஃப் பிஏ வெக்டர் இஸ் ஓஏ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர், ஓஏ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். அப்போ OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர்னா அது BA வெக்டர்னு எழுதலாம். C student, any two vector dot product is 0, then these two are perpendicular. அப்போ OC vector perpendicular BA vector. Therefore, A vector dot B vector equal to 0 na, A vector dot B vector equal to 0 if அப்படின்னா A vector perpendicular B vector. அதே மாதிரி OC vector dot BA vector equal to 0. Therefore, OC vector perpendicular BA vector, perpendicular BA vector. ஓகேங்களா? அப்படியே படத்தை பாருங்க, என்ன பண்ண சொல்றாங்க? OC vector, OC vector perpendicular BA vector. இதை தான் நாம இது பண்ணணும். BA vector அப்படின்னாலும் வச்சுக்கலாம், AB vector அப்படியும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் நாம வச்சுக்கலாம். Listen please students. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. OC வெக்டர் perpendicular BA வெக்டர். அப்ப இந்த OC வெக்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? நாம OC வெக்டரை தான் நம்ம என்னன்னு தம்பி சொல்லியிருக்கோம்? CF வெக்டர்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. CF வெக்டர். So அப்ப CF வெக்டர் perpendicular BA வெக்டர். Proved. Proved. அப்ப இது ரெண்டும் perpendicular-ஆ இருக்குதுன்னா that is angle F is equal to 90 degree அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் தம்பி. ஓகேங்களா? Proved. Therefore altitude of a triangle, therefore altitude of a triangle are concurrent. Therefore altitude of a triangle are concurrent. Tamil medium. Therefore குத்துக்கோடுகள், therefore குத்துக்கோடுகள் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன. அவ்வளவுதான் தம்பி. finish. very simple. மறுபடியும் பாருங்க, from the top to bottom அப்படியே பாருங்க. question diagram ஓகேங்களா? நீட்டா காப்பி பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சம் அசைன்மெண்டா
சப்மிட் பண்ணி அனுப்புங்க. கேர்ஃபுல்லா செய்யுங்க. டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. தி சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 தி சம் இஸ் ஆஸ்கிங் 5 மார்க்ஸ், 5 மார்க் கொஸ்டின் ஒன்லி. Okay, thank you student.